சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து கடுகு நல்லா வெடித்து வரட்டும். இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்தது நம்ம அந்த மீன் புட்டுக்கு பெரிய உள்ளி தவிர்த்து சின்ன உள்ளி நம்ம இதுக்கு சேர்த்தா தான் அந்த மீன் புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். அதனால் நான் இப்போ சின்ன உள்ளி தான் எடுத்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் வெட்டி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்றது வரைக்கும் ரொம்ப அழகாக நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு பாருங்கள் நல்லா அழகாக வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து வறுத்துடலாம். ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மீன் துண்டுகளையும் இதோட கலந்துடலாம். நல்லா கிளறி கொடுக்கணுங்க, நல்லா கிண்டி கொடுக்கணும். எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்து அப்படி சூப்பராக ரெடி ஆகும். உண்மையிலேயே இந்த மீன் புட்டு சாலை மீன் புட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பார்த்துடுங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் மீனுக்கு தேவையான பொடி உப்பு சேர்த்துருவோம். பாருங்கள், புட்டு அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் வீட்டில் வறுத்து பொடிச்சு தயாரித்து வச்சுருக்கிற சிக்கன் மசாலா பொடி அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சம் காரத்துக்கு தேவையான நல்ல மிளகு பொடி அதுவே நம்ம சேர்த்துக்கலாம். காரம் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிடுங்க. நான் காரம் எப்பவுமே கொஞ்சம் லிமிட்டாக தான் எடுத்துப்பேன். அதனால நான் கொஞ்சம் கரெக்டாக போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கிடுங்க, சரியா? மல்லித்தூள் பொடி போட்டு நம்ம கிண்டி விட்டுக்கிடலாம். அருமையான சாலை மீன் புட்டு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சூப்பரான சாலை மீன் புட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் கான் பண்ணி அப்படியே தட்டி விட்டுருப்போங்க. ஓகே, பாய்.